ராஜராஜ சோழர்களின் புகழ்பெற்ற மன்னர்களுள் ஒருவனாவானர். சோழ மரபினரின் பொற்காலம் என்று போற்றத்தக்க வகையில் ஆட்சி செய்த இம்மன்னனின் ஆட்சிக்காலம் 985 ஆண்டு முதல் 1012 வரையாகும். இராஜராஜ சோழனின் 30 ஆண்டு ஆட்சிக்காலமே சோழ பேரரசின் வரலாற்றில் மிக முக்கியமாக விளங்கியது. இவர் மகன் முதலாம் இராசேந்திரன் காலத்தில் சோழநாடு கடல் கடந்து பரவச் செய்யும் பெருமைக்கு அடிகோலியதும் இம்மன்னனே. ஆட்சி முறை, இராணுவம், நுண்கலை, கட்டடக்கலை, சமயம், இலக்கியம் ஆகிய பல்வேறு துறைகளில் புதிய எழுச்சியை கண்ட சோழ பேரரசின் கொள்கைகளை இவருடைய ஆட்சியில் உருப்பெற்றவையே. இராஜராஜனின் காலம் பிற்கால சோழர் வரலாற்றில் மட்டுமன்றி தென்னிந்திய வரலாற்றிலேயே ஒரு பொற்காலமாகும். இராஜகேசரி அருள்மொழிவர்மன் என்ற பெயராலேயே தன் ஆட்சியின் தொடக்க காலத்தில் இம்மன்னன் அழைக்கப்பட்டார். 12 வருடகால உத்தம சோழனின் ஆட்சிக்கு பின்னரே இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். 988 ஆண்டு தந்தை இறந்ததும் இவர் உடனடியாக பதவிக்கு வரவில்லை. சுந்தர சோழனுக்கும் சேர நாட்டு வானவன்